திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து சாலை பணியாளர்களும் பயனடையும் வகையில் 2017ஆம் ஆண்டு முதுநிலை பட்டியலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், முதுரிமை மற்றும் பதவி உயர்வு உரிமைகளை பாதிக்கும் நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நீதிமன்ற விவகாரத்தில் மேல்முறையீடு செய்ய தவறிய கோட்ட பொறியாளரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் முனியப்பன். பின்னால் பணி நியமனம் செய்யப்பட்டவர் என்ற பார்வையில் அவர் பார்த்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ரேங்க் லிஸ்ட் தான் முதுநிலை பட்டியலாக எடுத்தது. அது ரேங்க் லிஸ்ட் என்று வருகிற பொழுது வேண்டும். நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எங்ககிட்ட இல்லை என்று சொன்னீங்க. ஏற்கனவே இருந்த பரணிதரன் தாராபுரம் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளரை கண்டிக்கின்றோம். நீதி வழங்கிய நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திட வேண்டும். சாலை பணியாளர் அனைவருக்கும் சமமாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம். தமிழக அரசாங்கம் கடந்த 2010ஆம் ஆண்டுல நிர்வாக வசதிக்காக பொள்ளாச்சி கோட்டத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை உடுமலை மடத்துக்குளத்தை பிரித்தும், ஈரோடு கோட்டத்திலிருந்து வெள்ளக்கோவில், மூலனூர், தாராபுரத்தை பிரித்தும் தாராபுரம் கோட்டம் உருவாக்கப்பட்டது. அவ்வாறு தாராபுரம் கோட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது 2 பகுதி சாலை பணியாளர்களும் பாதிக்காத வகையில் முதுநிலை பட்டியல் வெளியிடப்பட வேண்டும். தவறான முதுநிலை பட்டியல் வெளியிட்ட சூழ்நிலையில தொடர்ச்சியான கோரிக்கை மனு போராட்டங்கள் மூலமாக நாங்கள் எங்களுக்குரிய நியாயமான முதுநிலை பட்டியலை 2017 தமிழ்நாடு சார்நிலை பணியமைப்பு விதிகள் 35A அடிப்படையிலையும் அரசு புதிய மாவட்டத்தை உருவாக்கும் பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய பொது நியதி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையிலும் அடுக்குமுறை பட்டியல் என்பது இங்கே வெளியிடப்பட்டது. 2 பகுதி சாலை பணியாளருக்கும் சமமான முறையில பதவி உயர்வு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையிலான பட்டியல் என்பது நிலைநிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரு தனிநபர் கொடுத்த வழக்குல முன்னாடி பணி நியமனம் செய்யப்பட்டவர், பின்னாடி பணி நியமனம் செய்யப்பட்டவர் என்ற கூற்றை முன்னிறுத்தப்பட்டிருக்கு. அது முன்னாடி பணி நியமனம் செய்யப்பட்டவர், பின்னாடி பணி நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல. ஒரே உத்தரவின் மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் தான். 2 பகுதியும் பாதிக்காத வகையில் அடுக்குமுறை பட்டியல் இருக்க வேண்டும். இந்த பட்டியலை நீதிமன்றத்தில் நியாயத்தை எடுத்து கூற தவறிய கோட்ட பொறியாளர்களை சந்திச்சு நீங்க அந்த ஒரு நபர் தொடுத்த வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக நிர்வாகம் மேல்முறையீடு செய்யணும் என்று சொன்னோம். சங்கத்தில் சொன்ன அந்த விஷயத்திற்கு கோட்ட பொறியாளர்கள் நாங்கள் செய்ய முடியாது, ஒரு பகுதி பாதித்தால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இந்த நீதிமன்ற தீர்ப்பை நான் மேல்முறையீடு செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்காரு. எனவேதான் இந்த போராட்டம் என்பது தொடரும். மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம், அரசு செயலாளர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம், நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுப்போம். கோட்ட பொறியாளர் மீதும் தவறாக பட்டியல் வெளியிட்ட கண்காணிப்பாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிலான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ். நீதிமன்றத்தில் நீதியை நிலைநிறுத்துவதற்கு தவறிய இந்த கோட்ட பொறியாளர் ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் 1997 பணிவரைமுறை செய்யணும். இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளரே இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கோப்புகளை உருவாக்கும் போதும் மாவட்டத்தை உருவாக்கும் போதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 மாவட்டத்தின் பொது பகுதியை பிரித்து புதிய மாவட்டம் உருவாக்கும். 2 கோட்டங்களுடைய பொது பகுதியை பிரிச்சுதான் இந்த தாராபுரம் கோட்டம் உருவாச்சு. இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளருக்கு தெரிய வேண்டாமா? ஒரு குடும்பத்தில்
ரேங்க் லிஸ்ட் தான் முதுநிலை பட்டியலாக எடுத்தது. அது ரேங்க் லிஸ்ட் என்று வருகிறது. தீர வேண்டும். நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எங்ககிட்ட இல்ல என்று சொன்னீங்க. ஏற்கனவே இருந்த பரணிதரன் தாராபுரம் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளரை கண்டிக்கின்றோம். சம நீதி வழங்கிய நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திட வேண்டும். சாலை பணியாளர் அனைவருக்கும் சமமாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம்